தேவா உந்தன் வார்த்தையாலே அதிசயங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடும். எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அதிசயம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இந்த வார்த்தைகள் நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாக தோற்றனவே. சொல்லுங்க, நான் எடுத்த தீர்மானம் எத்தனை ஒன்றன் பின்னாக தோற்றனவே. ஆனாலும் சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அதிசயம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அதிசயங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அதிசயங்கள் சாத்தியமே. தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மழை கூட செய்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அதிசயம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. என் சார்பில் எனக்காக
பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை தொடக்கமும் முடிவும் நீரே, தூதிக்கு பாத்திரரே, தொடக்கமும் முடிவும் நீரே, தூதிக்கு பாத்திரரே, அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். சொல்லுங்க, அப்பா அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும், தொடக்கமும் தொடக்கமும் முடிவும் நீரே, தூதிக்கு பாத்திரரே, தொடக்கமும் ஐயா தூதிக்கு பாத்திரரே, அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே, அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே, ஆமென். துதி உமக்கே, கணம் உமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும், துதி உமக்கே, கணம் உமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும், துதி உமக்கே, கணம் உமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும். சொல்லுங்க, உமக்கே 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 ஸ்தோத்திரம், உமக்கே 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 ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே உமக்கே. முடிந்தவர்கள் எல்லாம் கை உயர்த்தி, ராஜாவாகிய என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன், உம் திருநாமம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பே, நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே, நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன், நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன்.
உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் மிகவும் பெரியவர், என் துதிக்கப்படத்தக்கவர், எங்கள் புகழ்ச்சிக்கு பாத்திர. உமக்கு நன்றி அப்பா. நீ பெரிய காரியங்கள் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வல்லமை மிக்கவர், மகிமையானதை எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உமக்கே 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 ஸ்தோத்திரம். உமக்கே 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 ஸ்தோத்திரம். உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே மகிமை அடைவீராக. எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜீசஸ், உட்கார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாலை ஆராதனையில் நம்ம கூடியிருக்கிறோம். ஈவினிங் சர்வீஸில் தேவனுடைய சமூகம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. காலையிலேயும் கர்த்தரை தேடுகிறோம், இந்த மாலையிலேயும் தேவனை தேடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த மாலை ஆராதனைக்குன்னே சில ஸ்பெஷலாக வர்றீங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்த ஆராதனைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்குத்தத்த ஆராதனையிலே மகிமை அடைந்தார். அவருடைய திருச்சித்தத்தை வெளிப்படுத்தி ஆமென் தமது மகிமையை கொடுத்து நம்மை நடத்தினார். வாக்குத்தத்த ஆராதனைலாம் ஒரு எப்பயும் நமக்கு தெரியும், ஒரு பெருங்கூட்டம் வருவாங்க. ஆமென். வழக்கமாக வருகிறவங்களோட கூட சேர்ந்து சரி இன்னைக்காவது வருஷத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிடுவோமே குடும்பத்தோடன்னு வர்றவங்க வருவாங்க. அப்புறம் வேடிக்கை பார்க்குறதுக்கு வருவாங்க, அல்லது சும்மா ஜாலிக்காக நியூயார்க் போயிட்டு வருவோன்னு வர்றவங்க வருவாங்க. ஆனால் அந்த எல்லா கூட்டத்தையும் சேர்த்து அவங்களுக்கு மத்தியில் நின்று ஊழியம் செய்து தேவனுடைய வசனத்தை கொடுக்கிறது ஆமென். அது ஆவியில் ஒரு சவால் தான். ஆனாலும் தேவன் கிருபையா ஆமென் இந்த நாளில் ஆசீர்வதிச்சார், நமக்கு ஊழியம் செய்ய வைத்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாரத்தில் நான் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நமக்கு ஜெபங்கள் வழக்கம் போல் நடைபெறும். நீங்கள் அந்த ஜெபங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் நினைப்பூட்டுகிறேன். அதிகாலை ஜெபம் ஏற்கனவே அது நடந்துட்டு தான் இருக்குது, அது நிறுத்தப்படவே இல்லை. ஸோ அதனால் அதிகாலை ஜெபம் ரெகுலராக காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நடக்கிறது. இந்த அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் முக்கியப்படுத்தி கலந்து கொள்ளுங்கள். 11 மணி ஜெபம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கும். காலை 11 மணிக்கு நமக்கு ஆரம்பிக்கிற ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா, உங்கள் ஏரியாவில் இருந்து சகோதரிகள் வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க. நம்முடைய ஊழியர்கள் கூட இருந்து அந்த ஜெபத்தை நடத்துகிறாங்க. அதனால் உங்கள் ஏரியா என்றைக்குன்னு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அந்த நாளில் வந்து நீங்களும் ஆமென் வீடுகளில் இருக்கிறவங்க காலையில் 11 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. அதே போல் செயின் ப்ரேயர் உண்டு.
தொடர் ஜெபம் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் நடைபெறுகிறது. இந்த தொடர் ஜெபத்துக்கு வருகிறவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அது பேரே தொடர் ஜெபம், செயின் ப்ரேயர். அது தொடர்ச்சியாக தான் நடைபெறணும். எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, தொடர் ஜெபம் பிரேக் ஆகக்கூடாது. அதில் தொடர் ஜெபத்துக்கு வர்றவங்களுடைய காரியம் என்னென்னா, நீங்கள் இடைவிடாமல் வந்துடுங்க. ஒருவேளை உங்களால் வர முடியலன்னா ஈஸியாக ஃபோன் பண்ணி நான் வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த டைமுக்கு பொறுப்பாக இன்னொரு நபரை உங்கள் குடும்பத்தில் இருந்தோ அல்லது சர்ச்சுக்கு வரவங்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஜெப நேரத்துக்கு நீங்கள் அனுப்பிவிடணும். ஏன்னா ஜெபந்தான் நமக்கு ஆதாரம். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் 2வது சனிக்கிழமை இந்த வாரம் வருகிறது. இந்த 2வது சனிக்கிழமையில் வாலண்டியர்ஸ் நமக்கு அதிகமாக தேவை. நியூ இயர் அன்னைக்கு வாலண்டியர்ஸுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனால் நியூ இயர் சர்வீஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, எந்த விதமான என்ன சொல்கிறது வேறு இடரல்களும் இல்லாமல் நேர்த்தியும் நன்மையுமாக அந்த சர்வீஸ் நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் செகண்ட் சாட்டர்டே வாலண்டியர் ஆமேன், நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. புதிதாக ஒரு 20 பேராவது நமக்கு தேவை. எல்லாருமே வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. பெரும் கூட்டம் வருவாங்க. நியூ இயருக்கு நம்ம பார்த்தது கூட்டத்தை விடலாம் அதிகமான கூட்டம் வருவாங்க. இடம் கொள்ளாத அளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த வருஷத்தின் துவக்கத்தில் நடைபெறுகிற 2வது சனிக்கிழமையில் நிரம்பி வழிஞ்சிரும். இந்த இடம் வெளியெல்லாம் நிரம்பிடும். அதனால் அதிக வாலண்டியர்ஸ் தேவை. நீங்கள் ஒரு 9:30க்கெல்லாம் வாலண்டியர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தில் நின்று உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவ்வளோ பேருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பணுன்றது பெரிய சவால். ஒரே நேரத்தில் இங்கேருந்து மீட்டிங் முடிச்ச உடனே ஒரு 1500 பேர் போய் நின்று சாப்பிட்ற இடத்துல நின்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லா இடத்துலையும் பந்தியாக தான் செய்வாங்க. ஆனால் நம்ம ஒரே நேரத்தில் போகிறப்ப கூட்டம் அதிகமாக இருக்கனால அங்கே ரொம்ப விரைவாக வேலை பார்த்து எல்லாவற்றையும் ஞானமாக சரியாக செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தை நமக்கு நடத்தின தெய்வம் 2025 நடத்தின கர்த்தர் நிச்சயமாக இந்த 2026 நல்லவராக, கர்த்தர் ஜீவனுள்ளவராக, பலப்படுத்துகிறவராக இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவரும் வல்லமையுள்ளவருமா இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தையும் என்ன செய்யவே செய்யாது, தவறி போகாது. அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாகவே ஆமென் என்றும் நிச்சயமாக நிறைவேறும். அதில் ஒன்றும் கீழே விழுந்து போவது இல்லை. ஆண்டவர் அதனால் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நிச்சயமாகவே ஒரு நன்மையான மேன்மையான வருடமாக தான் இருக்கும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துறேன். விஷ் யூ a very happy new year. ஆமென். ஆமென். புத்தாண்டு வாழ்த்துக்கள். பக்கத்தில் ஒரு சொல்லுங்க. ஆமென். happy new year. happy new year. அல்லேலூயா. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எஸ் ஃபாதர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவாகிய தேவன் நம் முன்னாக செல்கிறார். விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆமென். நீ கட்டப்படுவாய். ஆமென். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிரியை செய்வதாக. இதில் இருக்கிற ஒரு எழுத்தாயிலும் கீழே விழுந்து போகாம இந்த நல்வார்த்தையை கர்த்தர் உங்க மேல நிறைவேற்றுவார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கட்டப்படுவீர்கள். நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். God will build you up. ஆண்டவர் உங்களை என்னன்னா கட்டுறதுன்னா வீடு கட்டுற மாதிரி, அரண்மனை கட்டுற மாதிரி. ஹல்லேலூயா. கட்டுறதுன்னா நம்ம தமிழ்ல 2 மீனிங் இருக்கு. அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. கட்டி போடுறதுக்கு பேரும் கட்டுறது தான். ஆமென். கட்டடத்தை கட்டுவதும் கட்டுறது தான். நம்மள ஆண்டவர் எதை தான் சொல்றாரு? கட்டடத்தை போல நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்?
அல்லது இடிக்கப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இடிக்கப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மண்மேடுகளாக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த மண்மேடுகள் மேல திரும்ப ஒரு கட்டடத்தை கட்ட மாட்டாராம், அரண்மனையை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சத்துரு வெட்கப்படும்படியாக, அவன் பயப்படும்படியாக, அவனுக்கு தோல்வி உண்டாகும்படியாக, சத்துருவுக்கு அவமானம் உண்டாகும்படியாக, ஏண்டா இவங்களை தொட்டோம், ஏண்டா இவங்களை இடிச்சோம், மண்மேடாயிரும் நினைச்சோம், அரண்மனையா மாறிடுச்சேன்னு சொல்லி சத்துரு வேதனைப்படத்தக்க விதத்துல கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்தை கட்டி எழுப்புவார், தரிசனத்தை கட்டி எழுப்புவார், உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவார். நிச்சயமாய் அவர் கட்டி எழுப்ப மகிமை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதோடு கூட சேர்ந்து 1 பேதுரு, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. 1 பேதுரு 2:5, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நம்மை கட்டுகிறார். ஆமென். எப்படி கட்டுறாரு? ஆவிக்கேற்ற மாளிகை. ஆமென். மாளிகை நம்ம சாதாரண நாள்ல அரண்மனை, மாளிகை. அதுக்கு மட்டுமல்ல, நம்ம யாருன்னா ஆசாரிய கூட்டம். ஆமென். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா ஒரு அரண்மனை. ஆமென். பேலஸ். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? ஒரு அரண்மனை, ஒரு பேலஸ். ஆமென். நீங்க அவங்கள பார்த்து என்ன வாடகை வீட்லயா இருக்கிறீங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கலாம், ஆனா அவங்க வாழ்றது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அரண்மனை. அல்லேலூயா. அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா, உங்க குடும்பம் மாளிகை. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஆசாரிய கூட்டமாக கட்டப்படுகிறீர்கள், பரிசுத்த கூட்டமாய் கட்டப்படுகிறீர்கள், பரிசுத்த ஜாதியாக கட்டப்படுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல ஹோலினஸ் என்பது உங்களுக்கு சேலஞ்சாவே இருக்காது, அது ரொம்ப ஈஸியா வந்துடும். பரிசுத்தமாக இருக்கணும் பாஸ்டர், இந்த வருஷம் நான் எப்படியாவது 2026 பரிசுத்தமாக வாழ்ந்துடணும். ஐயோ, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆமே. ஏன்னா ஆண்டவர் என்னதான் செய்ய போறாருன்னா, உங்களை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக வாழ தேவையான கிருபையும் பலனையும் கொடுத்து அவரே நடத்த போகிறார். இது அவரால் முடிந்த காரியம், என்னால் முடிந்த காரியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழன்னா யாரால மட்டும்தான் முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், என்னை பரிசுத்தத்தில் நடத்திடுவார், பரிசுத்தமாக வாழ வச்சிருவார். நீங்கள் ஐயோ நான் தீர்மானம் எடுத்தேன் அதெல்லாம் தோல்வியாக போயிருச்சேன்னு பயப்பட வேண்டாம். ஆமென். நீங்கள் எடுத்த தீர்மானம் தான் தோல்வியாகும். ஆனால் கர்த்தர் உங்களை எடுக்க வச்ச தீர்மானம் இருக்குல்ல, அது ஒரு நாளும் விலகியே போகாது, அது மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலையில் பெரிய ஆசீர்வாதம். இந்த புது வருஷத்தின் முதல் ஆராதனையில் நம்முடைய தந்தை அவர்கள் நம்மோடு கூட இருந்து ஆமென், இந்த ஆராதனையில் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தையும் வார்த்தையும் கொடுத்தாங்க. ஆமென். ஒருவேளை நாங்கள் ஈவினிங் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, காலையில் வரலன்னா இன்னைக்கு காலை ஆராதனையை நீங்கள் போய் பாருங்கள். அப்பா அவர்கள் வழியாய் இந்த முதல் வருஷத்தின் முதல் ஆராதனையில் அவங்க வழியாக வெளிப்பட்ட அந்த சமூகத்தையும் பலனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். விசேஷமாக இரத்தத்தை குறித்து பேசினாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டு, அந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தினால் எனக்கு பாதுகாப்பு உண்டு, வாதை வீட்டுக்குள்ளே வராதிருக்கும், தீமை என்னை தொடவே தொடாது, ஒப்புரவாக்கும், அது உறவாட வைக்கும், என்னை கிறிஸ்துவோடு இணைக்கும். அல்லேலூயா. இவ்வளவு மகிமையான காரியங்களை சொன்னாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு பாடலில் கேட்டுடலாம். இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமேங்கிற பாட்டு. அந்த பாட்டை போய் நீங்கள் கேட்டு திருப்பி பலனடைங்க. நம்முடைய ஜெபத்தோட்டம் மியூசிக் ஆப்பில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் பாட்டு கேட்குறத குறைச்சிருங்க. யூடியூப்பில் பாட்டு கேட்க வேண்டாம், ஏன்னா அதில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும், விளம்பரங்கள் வரும், மற்ற காரியங்கள்லாம் அதில் இருக்கும், உலகமும் சினிமா எல்லாம் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஜெபத்தோட்டம் மியூசிக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பாட்டை நீங்கள் எவ்வளோ நாளும் திரும்ப கேட்டுக்கலாம். ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கேட்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன பாட்டு? இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமேங்கிற பாட்டை கேட்டு பலனடைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை நேரத்திலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்பட விரும்புகிறேன். புதுசாக ஆமென் அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு புது செய்தி அது இல்லை. ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆமென் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்பட விரும்புகிறேன். இந்த புது வருடத்துக்குள்ளே நம்ம நுழைகிற பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டிய மனநிலை, நமக்குள்ளே இருக்க வேண்டிய பலன், இவைகளை பற்றி உங்களோடு கூட சொல்லி நான் ஆசீர்வதிக்கும்படியா விரும்புகிறேன். அல்லேலூயா. 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 தேவன் நல்லவர். ஆமென்.
இந்த நாட்களில் நம்முடைய கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் செய்திகள் இதன் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற மனிதர்கள்னால் எல்லான்னு இல்லை, சில தேவ மனிதர்கள், குறிப்பிட்ட சில தேவ மனிதர்கள், சில தேவ மனுஷர்களுடைய பெரிய தேவ அப்போஸ்தலர்களுடைய சிலருடைய புது வருட செய்தி, வாக்குத்தத்த செய்தியெல்லாம் நான் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டே வந்தேன். அல்லேலூயா. அப்படி நான் அவையெல்லாம் பார்க்கிற பொழுது அதிலிருந்து நான் சில விஷயங்களை என்ன செஞ்சேன்னா பலனாக நான் பெற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன். அவைகளெல்லாம் சேர்த்து இந்த மாலை நேரத்தில் உங்களோட சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதல் காரியம் என்னன்னா, ஆமென், இந்த புதிய வருடத்தில் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். ஆமென். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க, உங்கள் டைரியில் எழுதி கொள்ளுங்க. 2026 ஆண்டவரே, நான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவங்க வருஷ கடைசியில் போட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோவில் அவங்க சொன்ன அவங்க மூலமாக வெளிப்பட்ட ஒரு வார்த்தை, ஆமென், நிறையா பேருக்கு இந்த புது வருஷத்துக்குள்ளே நுழையிறப்போ ஒரு பயம், ஐயோ இந்த புது வருஷம் எப்படி இருக்குமோ, ஆமென், இந்த 2026 அது எனக்கான சில நன்மை நடந்துராதா, என் பிள்ளைக்கு இது நடந்துராதா, எங்கள் குடும்பத்துக்கு இது நடந்துராதா, ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் தான் கொடுத்துருக்கிறார். வாக்குத்தத்தத்திலே நம்ம எல்லாம் சொல்லுவோம் நல்ல வாக்குத்தத்தம் அப்படின்னு. என்ன வாக்குத்தத்தம்? சில நேரம் ஒரு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கிறப்ப அதை எப்படி நினைப்போம்னா வாக்குத்தத்தம் அப்படின்வோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1-2 வார்த்தைலாம் அமைஞ்சிருச்சுன்னா அது என்ன வாக்குத்தத்தம் சொல்லிடுவோம்? நல்ல வாக்குத்தத்தம். ஆண்டவர்கிட்ட நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. ஆண்டவரிடத்தில் உள்ளது எல்லாமே நல்ல 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 வார்த்தை மட்டுமே. ஹல்லேலூயா. சிலருக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் இஸ்ரவேலே உன்னை கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாயின்லாம் சொல்லிட்டாரு. அதனால சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த வருஷம் என் மகனுக்கு வேலை கிடைச்சிரும். ஆமே, இந்த வருஷம் நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? ஒரு காரை வாங்கிடுவோம். இந்த வருஷம் நம்ம வீட்டை என்ன செஞ்சிருவோம்? கட்டிடுவோம். இந்த வருஷம் கடன் என்ன செஞ்சிரும்? மாறிடும். அப்படின்ற சின்ன எதிர்பார்ப்புகளோடு மட்டும் நீங்கள் இருக்காதீர்கள். இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, இதெல்லாம் எதிர்பாருங்க. ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புனா லேசான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அதைத்தான் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தில் இந்த நன்மை மட்டும் இந்த வருஷம் நடந்துட்டா போதும், நாங்கள் இதை நடந்துட்டா போதும், ஒரு சொந்த வீட்டை கட்டிட்டா போதும், ஆண்டவர் எனக்கு அதுவும் கட்டுவேன்னு வேற சொல்லிட்டாரு. மகளுக்கு ஒரு கல்யாணம் நடந்துட்டா போதும், கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டை கட்டுவீங்க, கல்யாணம் நடக்கும், காரு வாங்குவீங்க, இது எல்லாம் சுகமாக இருப்பீங்க, ஆமென், வெற்றி அடைவீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இது எல்லாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காரியம்னா ரொம்ப ரொம்ப லேசான காரியம். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காரியம்? இதெல்லாம் லேசான காரியம். இந்த லேசான காரியங்களுக்காக, இந்த சாதாரண காரியங்களுக்காக, இந்த அற்பமான காரியங்களுக்காக தேவனுடைய பலத்த வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் பேசுவதில்லை. எதை மனசுல வச்சு அவர் பேசுறாருன்னா, அவர் மனசுல பெரிய பெரிய திட்டங்களை வச்சு, அவர் மனசுல மிகப்பெரிய ராஜ்யத்தை குறிச்ச திட்டங்களை வச்சு, அவர் மனதில் மிகப்பெரிய கிருபையான வல்லமையான தேவனுடைய ரகசியங்களை திட்டங்களை மனசுல வச்சுதான் வாக்குத்தத்தங்களை நம்மகிட்ட பேசுறாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதி, ஒரு சின்ன போர்ஷன் தான் என்ன தெரியுமா? என் வீட்டில் எனக்கான நன்மை. ஆனால் நம்ம எதில் திருப்தி ஆயிடுறோம்னா, எனக்கான என் வீட்டுக்கான நன்மையில், என் பிள்ளைகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பில் நம்ம திருப்தி ஆயிரும். வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு இந்த வருஷம். நான் அப்படி அல்ல. ஒருவேளை கடந்த வருஷம்லாம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் 2026 நுழைகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய சிந்தையை மறுரூபமாற்றும்படியாக விரும்புகிறார். ஆமே ஆமே. உங்களுக்கு ஒரு காரை கொடுக்கறது ஆண்டவருக்கு லேசான காரியமா, ரொம்ப கஷ்டமான காரியமா? இந்த வருஷம் இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள, இன்னைக்கு 4ஆம் தேதி ஆகுது, இந்த 2026 துவங்கி இந்த திங்கள்லேருந்து இந்த சனிக்கிழமைக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம சர்ச்சில் 3 பேர் புது கார் வாங்கிட்டாங்க. 3 கார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நல்லா தான் கைதட்டலாமே. அல்லேலூயா. 2 ஆமாம் புது கார், பழைய கார்லாம் இல்லை, செகண்ட்ஸ் கார்லாம் இல்லை. 2 7 சீட்டர் கியா கேரன்ஸு, ஆமீன், ஒரு அல்ட்ராஸ், டாடா அல்ட்ராஸு, எல்லாம் நல்ல நல்ல கார், லேட்டஸ்ட் கார். அடுத்த வாரம் இன்னும் 2 கார் வரப்போகுது சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பாஸ்டர் அடுத்த வாரம் நானும் கார் கொண்டு வரேன், அவங்களும் கார் கொண்டு வராங்க, 2 கார் எடுத்துகிட்டு வரோம். ஆமீன், ஒரே நாளில் வருவோம், வாங்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆண்டவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, பெரிய காரியம் இல்லை, லேசான காரியம்ன்றேன்.
இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம்? இந்த காரை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம நின்னோம்னா அந்த இதெல்லாம் தானா நடந்துரும், அதெல்லாம் தானா வரும், அதெல்லாம் தானா நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாவது என் மகனுக்கு வேலையை கொடுத்துடணும், ஆண்டவரே இந்த மனுஷன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது நடந்துடணும், எங்கள் வீட்டை நண்பரே இப்படியே இருக்கே கட்டிடணும். நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டுங்க, ஆண்டவர் நிச்சயமாக அதெல்லாம் ஆண்டவர் தருவார். நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது, செழிப்பான வீட்டில் இருப்பது, வசதியான வீட்டில் இருப்பது, சொந்த இடங்கள் வாங்குவது எல்லாமே தேவனுடைய திட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக மட்டும் உங்களுடைய சிந்தையை குறுக்கி விடாதிருங்கள். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடந்த வருஷத்துல என்னமோ தெரியல, இந்த வருஷத்துல நான் கொஞ்சம் அந்த டிசம்பர் மாதத்துல நிறைய பாடல்களை கேட்டு ஆராதிச்சப்போ நான் அடிக்கடி கேட்ட ஒரு பாட்டு என்ன தெரியுமா? நிறைய பாட்டுல இடையில ஒரு பாட்டு அதிகமா நான் கேட்டு பாடின பாட்டு என்ன தெரியுமா? லேசான காரியம், இது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அந்த வரிகள், சில வரிகளை பாடுவோமா? லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? லேசான காரியம் என் நேசருக்கு லேசான காரியம். எதுலாம் லேசான காரியம்? மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுஷனுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சேர்ந்து சொல்லுவோமா? லேசானது லேசான காரியம், என் நேசருக்கு லேசான காரியம். லேசான காரியம், லேசானது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன் எல்லாராயிருந்தாலும், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இரண்டாவது உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த பாட்டு எவ்வளோ மகிமையா தேவ பக்தர் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென். யார் எழுதினாங்க? ரொம்ப யாசர் பாடி லாசர். அவர் ரைட், வியாசர் லாசரன்ஸ். ஆமென். ஆமென். எவ்வளவு மகிமையான பாட்டு பாருங்களேன். லேசான காரியமா, எதுவே லேசான காரியமா ஆண்டவருக்கு? ஒரு மண்ணை பிசைஞ்சு அந்த மண்ணை வச்சே யாரை உருவாக்கிட்டாரு? மனுஷனை உருவாக்கிட்டார். ஹல்லேலூயா.
அவனுக்குள்ள சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமா வாக்குனது எப்படிப்பட்ட காரியமா? லேசான காரியம். ஆமே, அந்த மண்ணையே பிசைஞ்சு மனுஷனையே உருவாக்குன தெய்வம் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க மாட்டாரா? ஆமென். அது ரொம்ப ரொம்ப லேசான காரியம். ஆமென். இந்த மாதிரி இந்த பாடல் பாருங்களேன், இது எனக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பது, என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுப்பது, என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பது, இப்படிப்பட்ட காரியம் இது மட்டுமா அவர் லேசான காரியம்னு சொல்லி பாடியிருக்கிறாரு? எதை பாடியிருக்கிறாரு? வானம் பூமி படைக்கப்பட்டது, நோய்கள் சுகமாகிறது எல்லாமே ஆண்டவருக்கு எப்படி காரியமா? லேசான. ஆனா இந்த லேசான காரியம்னு இந்த பாட்டை நம்ம பாடுற பொழுதெல்லாம், இதை கொண்டு நம்ம ஆராதிக்கிற பொழுதெல்லாம், இதை கொண்டு நம்ம பேசுற பொழுதெல்லாம் உட்கார்ந்து கேட்கிற நிறைய பேருடைய மைண்டில் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? லேசான காரியம் ஆண்டவரே, உங்களுக்கு எப்படியாவது எனக்கு என்ன பண்ணிருங்க, இந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க. லேசான காரியம் ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு என்ன செஞ்சிருங்க, இந்த ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல தந்துருங்க. அவ்வளவுதான் மைண்ட் என்ன பண்ணிருதுன்னா குறுகிருது. சிந்தை என்ன பண்ணிருதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிருதுன்னா போயிடுது. சிந்தை அப்படி ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அங்கே நின்றுது. நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை வீட்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து ஜெயத்தை கொடுப்பது ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம், அதுல இல்லைன்னு சொல்ல. ஆனா அது மட்டுமே உங்க வாழ்க்கையினுடைய சித்தம் கிடையாது. அது மட்டுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய தேவனுடைய சித்தங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய மகிமையோடு கூட தொடர்பு படுத்தி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ஜீவனை பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே அப்படிதான் சொல்ல முடியும். ஆமென். அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் 40 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்ன 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அதை எப்படி தான் நினைச்சிருக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவரே நான் இப்பதான் எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது, நான் கத்தோலிக்கத்தில் பாதிரியாராக இருந்து இப்போதான் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஊழியத்தை ஜெபத்தோட்டம்னு தூங்கிட்டு இருக்கிறேன், இங்கே என்ன நடக்க போகுது எனக்கு தெரியலையே. அப்போ நம்மளை மாதிரி டெக்னாலஜி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, பெரிய வசதிகள் கிடையாது, இன்டர்நெட் சேவையே கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. அப்ப என்ன நினைச்சிருக்க முடியும்? ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீங்க, எனக்கு பாடலா வருது, இந்த பாடலை கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிப்பீங்க, சுகத்தை தருவீங்க, விடுதலையை தருவீங்கன்னு. ஆனா ஆமென், இந்த பாடல்கள் இன்னைக்கு உலகமெங்கும் பரவி பாயும்படியான, தலைமுறைகளை தாண்டி நிற்கும்படியான ஒரு காரியத்தை தேவன் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் மனதில் வச்சுதான் அந்த பயங்கரமானதுன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இந்த 40 வருஷத்தை மட்டும் ஆண்டவர் மனதில் வச்சு உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு பேசல. இனி வரப்போற வருஷங்கள் கர்த்தருடைய வருகை தாமதமா இருக்குன்னா, ஆண்டவருடைய வருகை வருகிற வரைக்கும் இந்த ஜெபத்தோட்ட ஊழியத்தின் வழியாய் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் தேவன் மனதில் வைத்து தான், திட்டத்தில் வச்சுதான் இந்த வார்த்தையவே பேசி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 2002 அமேன் ஊழியத்துக்கு பைபிள் காலேஜ் முடிச்சு நான் போகிற பொழுது, அமேன் நான் தங்கச்சி மடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த 21ஆம் பாகத்தில் இருக்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையிலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னப்போ எனக்கு அந்த வாக்கு தத்தத்தின் பிரம்மாண்டம் ரொம்ப புரியலை. நான் நினச்சேன், ஐயோ நம்ம ஊழியமே இல்லாமல் ஏதோ ஒரு நம்ம விருதுநகர்ன்ற ஊரை நினச்சி வந்தோம், ஆனால் அந்த ஊர் நம்மளை கைவிட்ட மாதிரி ஆகி போயிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாத இடத்துல இந்த தங்கச்சி மடம்ன்ற ஊரில் ஒரு ஊழியம் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கும். அங்கே போய் நம்ம ஏதோ ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்க போகிறோம் போல அப்படின்ற ஒரு குறைவான எண்ணத்தோடு தான் நான் போனேன். ஆமே. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, உனக்கு ஏசேக்கு சித்துனாலாம் முடிஞ்சு ரெகபோத் துவங்குகிறது, தேசத்திலே பருகும்படிக்கு ரெகபோத் உண்டாகுதுன்னு சொன்னால், அந்த நாட்கள்லாம் அந்த நாளுன்னு இல்லை, அதுக்கப்புறம் பல வருஷங்களா ஜெபத்தோட்டத்தில் நான் நிற்பேன் என்பது என் மைண்டில் 0% துளி கூட அந்த எண்ணமும் கிடையாது, அந்த 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 எதிர்பார்ப்பும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சு இதெல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமிட்டு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ரெகபோத் உண்டுன்னு பேசி இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். இந்த 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 பிரயாணத்தில், ஆமென், இந்த அழைப்பின் பாதையில் நடக்கிற பொழுது தேவனே ஆசீர்வதிச்சு நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார்.
நடத்தியிருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். ஆமென். ஊழியத்தை துவங்குறப்போ நாங்கள் பல வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் தங்கச்சி மடத்தில் இருக்கிறப்ப சேலரின்னு ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டதுன்னா, அந்த அமைப்பை உருவாக்கலை. சேலரின்னு ஒன்று நாங்கள் எடுத்துக்கிறதில்ல. பொதுவாக வச்சு சமைச்சு சாப்பிட்டு எல்லாருமே தேவைகளை அப்படி பொதுவாக அதில் வச்சு தான் இருந்துக்கிறோம். எங்களுக்குன்னு தனியாக எந்த காசையும் நாங்கள் எடுத்துக்கிறாம தான் பல வருஷமாக அப்படி ஓடிக்கிட்டே வந்தோம். அப்புறம் எனக்கு திருமணம் ஆகிற வருஷத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சரி குடும்பம் வந்துடும், இனிமேல் நம்ம அதை சரியாக ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி ஒரு 3000 ரூபாய் என்ன பண்ணலான்னா ஆளுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லி, என்னுடைய திருமணத்தோடு தான் கையில் ஃபஸ்ட்டு 3000 ரூபாய் என்ன செய்கிறோன்னா சம்பளமாக நம்ம எடுத்துக்கலான்றோம். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் 2007 வரைக்கும் எனக்கு பேங்க்கில் நான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணதில்லை. அப்படி ஒன்று எனக்கு இல்லவே இருந்ததில்லை. ஆமாம். வீட்டில் நல்லா வளர்ந்தோம், அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நம்மளை காத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு போனோம், ஊழியத்தில் ஆண்டவரே ஆதரவாக இருந்து என்ன செஞ்சால் நடத்தார். திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்றே ஓப்பன் பண்ணேன் என் பேரில். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குறைவுபடுத்திட்டாரா, குறைவுபட விட்டுட்டாரா, இல்லை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லையே. என்னுடைய தேவையை சந்தித்து எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து நடத்துறதுலாம் ஆண்டவருக்கு ரொம்ப 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 அற்பமான காரியம், லேசான காரியம். இதை மனசில் வச்சு என்னை அழைக்கலை, ஆண்டவர் மேன்மையான காரியங்களை மனசில் வச்சு அழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தங்கச்சி மடத்துக்கு போகிறப்ப நான் விருந்தில் ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க அம்மா அப்பா. அதை தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போனப்போ எனக்கும் பீட்டர் யூதாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேய் நம்ம சைக்கிளில் சந்தோஷமாக ஓட்டுவோம் அப்படின்னு. அப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆமே. ஆனால் ஆண்டவர் அப்படி விட்டாரா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு அங்கேயே நாங்கள் பைக் வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீட்டை கட்டணும். ஆனால் இது எல்லாம் எனக்கு மைண்டில் இல்லை. அல்லேலூயா. இதை கட்டி கொடுத்தா போதும், ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டார் அப்படின்ற எண்ணங்கள் இல்லை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதையில் என்ன பண்ணிடுச்சுன்னா தானாக நடந்துட்டு வேண்டிய வசதிகள், வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பாதையில் இருக்குங்க. நான் அந்த பாதையில் இப்படி போக 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 ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம அந்த பாதையை நேராக பார்க்காம இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் பார்த்து போகிறதுனால தான் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது என் கடனை மாற்றி ஒரு பைக்கை கொடுத்துட்டாருன்னா போதும்னா உங்கள் லெவல் அவ்வளோதான் நின்றுடும். பைக்கோடு இந்த வருஷத்தில் உங்கள் வளர்ச்சி நின்று போயிடும். இல்லை. தேவன் அழைத்த திட்டங்கள், தேவன் அழைத்த நோக்கங்கள், தேவனுடைய மகிமையான சித்தம் என் வாழ்க்கையில் இந்த வருஷம் நடக்கணும். கர்த்தர் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தம், கட்டப்படுவாய்ன்னு சொன்னாரே, அவர் என்ன மனசுல வச்சு கட்டப்படுவாய்ன்னு சொன்னார். அதுக்கு என்ன ஒப்பு கொடுத்துறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என் வழியா நீ கட்டுவீராகன்னு சொன்னா இந்த லெவல்லாம் இல்லை, அப்படியே நேராக கூட்டிகிட்டே போயிட்டே இருப்பார். போகிற வழியில் எல்லாம் வந்து உங்களோடு சேர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து உங்களை சேர்ந்து கொள்ளும், வந்து உங்களுக்கு உண்டாகும். ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்களேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு என்னுடைய தேவைகளை சந்திப்பதும் என்னுடைய காரியங்களை சக்ஸஸ் ஆக்குவதும் லேசான காரியம். அதோடு கூட உங்கள் எதிர்பார்ப்பை கொண்டு போய் வைக்காதீங்க. உங்கள் எதிர்பார்ப்பை தேவனுடைய சித்தத்தோடு தொடர்பு படுத்துங்க. ஆமென். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய்ன்னு சொன்னீரே. அது என்னென்ன நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறார், என்னென்ன சித்தத்தோடு சொல்லியிருக்கிறார், என்னென்ன அளவுல சொல்லியிருக்கிறார், என்னென்னலாம் அதுக்குள்ள உள்ள வச்சு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏதோ லேசா புரியுது. என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்ய போறார், என்னை கொண்டு பிறரை ஆசீர்வதிக்க போகிறார், எனக்கு சுகத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, என்னை கொண்டு பிறருக்கு சுகத்தை கொடுப்பார், என்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார், என்னை கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்டுவார் என்றது ஒரு பொதுவான நோக்கம். அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், அவைகளை ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவரே இதெல்லாம் நடக்கட்டும்னு சொன்னா, அவரே அந்தந்த பாதையில அவைகளெல்லாம் வெளிப்படுத்தி 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 ஆண்டவர் அதெல்லாம் செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா அவங்க இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முழுமையை பார்த்துட்டாங்களா அப்படின்னா பார்க்கல.
நாங்க பார்த்துட்டோமா, இன்னும் பார்க்கல, இன்னும் பார்க்க போறது நிறைய இருக்கு. அதெல்லாம் தேவன் தமது ஆவியில் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துவார். அதே போல உங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் எல்லாமே நீங்க இன்னும் நிறைவா பார்க்கல, அது எல்லாம் வரப்போகுது, பார்க்க போறோம். அது இந்த 2026 உங்க கண்ணு அதன் மேல இருப்பதாக. ஆமென். அதன் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப எனக்குரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் தானா நடக்கும். அதை நீங்க கேட்கவே வேண்டாம், கேட்கவே தேவையில்லை. அதெல்லாம் இயல்பா அது தானா நடந்துரும். நீங்க இந்த பாதையில தான் போக ஆண்டவர் உங்களை நியமிச்சிருக்கிறார். இந்த பாதையில இத்தனாவது ஸ்டெப்ல அது வந்து சேர்ந்துரும் சொன்னா, நீங்க 9வது ஸ்டெப்ல உங்களுக்கு வேண்டிய ஒரு நன்மை வந்து சேர்ந்துரும் அப்படின்னா, நீங்க 9, 10ன்னு நீங்க ஸ்டெப் மாதிரி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேருமே ஒழிய நீங்க போய் அதை தேடி நிக்க தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். பெரிய காரியங்கள் இந்த வருஷம் எப்படி தான் இருக்க போகுதுன்னு சொன்னா, தேவனுடைய பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்னா பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, எரேமியா எந்த காலத்துல இந்த வாக்குத்தத்தத்தை உரைத்தார்? எரேமியா வாயினால தான் அந்த எரேமியா 31:4 நமக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டாச்சு. ஆமென். எருசலேமே நீ கட்டப்படுவாய்ன்னு. எந்த காலம் அப்படின்னா, உண்மையாகவே அப்ப என்ன நடந்திருக்குன்னா, எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, எங்க பார்த்தாலும் மண்மேடுகளா கிடக்கிறது. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அந்த சீசன்ல, அந்த காலத்துல தான் எரேமியா நின்று கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த எரேமியா புலம்புன புலம்பல் தான் புலம்பல் புத்தகம். எரேமியாவின் புலம்பல், அதுக்கு பேரே முழு பேர் என்ன? எரேமியாவின் புலம்பல். ஐயோ, ஜனம் பெருத்த இந்த நகரம் இப்படி தனிமையாய் கிடக்கிறதே, இடிக்கப்பட்டு பாழாய் போச்சேன்னு சொல்லி ஒரு ஒப்பாரி பாட்டு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் ஒரு புலம்பி பாடின புத்தகம் தான். என்ன புத்தகம் தெரியுமா? புலம்பல் என்கிற புத்தகம். அதனாலதான் எரேமியாவுக்கு அடுத்து அந்த புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப புரியுதா உங்களுக்கு? எரேமியா எந்த காலத்துல வாழ்கிறார்னா, எருசலேம் இடிக்கப்பட்டு ஆலயம் மண்மேடுகளாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்ட அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உண்டாகுது. இஸ்ரவேலே, கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய்ன்றது யாரோ ஒருத்தருக்கு வீட்டை கட்டி கொடுக்கறத பத்தியா, இல்ல ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் என்பதை பற்றி இந்த வாக்குத்தத்தம் பேசுதா? ஆலயம். நீங்களே சொல்லிருங்க, ஆலயம். அது வெறும் ஆலயம் இல்ல, இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் மட்டும் இல்ல, அந்த எருசலேம் ஆலயம், முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் கட்டப்படும் ஆலயத்தை மட்டும் அங்க மென்ஷன் பண்ணல. இதுவரைக்கும் ஆண்டவர் பேசினதெல்லாம் கட்டடமாகி ஆலயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்பொழுதோ எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள் வழியா, ஆகாய், சகரியா, மல்கியா போன்றவர்கள் வழியா ஆண்டவர் பேசுறதெல்லாம் கட்டடமாகி ஆலயத்தை குறித்து கூட பேசல. எதை குறித்து பேசுறாருன்னா, பரலோக ராஜ்யமாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். ஆமென். ஒரு ராஜ்யம் வருகிறது. ஆண்டவர் ஒரு புதிய ராஜ்யத்தை கட்ட போறார். இதுவரைக்கும் இஸ்ரவேல் என்கிற நாட்டை கட்டினாரு, இஸ்ரவேல் என்கிற மக்கள் கூட்டத்தை கட்டினார். ஆனா இதுவுமே ஆண்டவர் எதை கட்ட போறார்னா, பரலோக ராஜ்யம். ஒரு புதிய ராஜ்யத்தை இந்த பூமியில விதைக்க போகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு மகிமை வரப்போகுது. அவர் வந்து ஆலயத்தை கட்ட போகிறார். மகிமையான தேவனுடைய சபை ஆலயமாய் கட்டப்பட போகிறது. பரலோக ராஜ்யம் பூமி எங்கும் விஸ்தாரமாய் கட்டப்பட போகிறது என்பதை மனதில் வச்சுதான் ஆண்டவர் இதெல்லாம் பேசுறார். 70 வருஷம் கழிச்சு அந்த ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டுச்சு. யார் தலைமையில? செருபாபேல் தலைமையில, யோசுவா தலைமையில, எஸ்ரா, நெகேமியா தலைமையில கட்டப்பட்டுச்சு. ஆகாய், சகரியா, மல்கியா எல்லாம் அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. ஆமென். அப்ப ஆலயம் கட்டடமாகி ஆலயம் கட்டப்பட்டுருச்சு. அதுதான் இந்த தீர்க்க தரிசனமான அது இல்ல. கட்டடமாகி ஆலயம் கட்டப்பட்டும் எப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட ஆகாய், சகரியா, மல்கியாக்கு அப்புறம் ஒரே இருள். மல்கியாக்கு அப்புறம் தேவனுடைய மனுஷர்கள் இல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இல்ல, ஜனங்களை வழிநடத்தக்கூடிய, இஸ்ரவேலை வழிநடத்தக்கூடிய ஜனங்கள் இல்ல. அதுக்கப்புறம் வேற ராஜ்யங்கள், கிரேக்க ராஜ்யங்கள்லாம் எழும்பி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆலயத்தை, அரண்மனையெல்லாம் பிடிச்சி ஆளுகை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ரோமர்கள் ஆளுகை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இதோ இருள் பூமியை மூடும், ஜனங்களை காரிருள் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரமாகிய கிறிஸ்து இயேசு உதித்தார். ஆமென். ஆமென்.
இந்த ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னா, வெறுமன கட்டடமாகிய ஒரு இஸ்ரவேல் ஆலயத்தை மட்டுமல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் மெசியாவாகிய இயேசு வந்து ராஜ்யத்தை கட்டப்போகிறார் என்பதை குறித்து பேசுகிறது. ஆமென். அவர் வந்தார், கட்டினாரா கட்டலையா? வந்த உடனே சொல்லிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, ஒரு நியூ கிங்டம் பில்ட் பண்ண போறோம், ஒரு புது ராஜ்யம் வருது, அந்த ராஜ்யத்துக்கு நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை, நான் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து அந்த ராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்லி சிலுவையில் ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்பி விட்டார். ஆமென். இவ்வளவு பிரம்மாண்டங்களையும் மனதில் வைத்து இந்த வாக்குத்தத்தம் பேசப்பட்டது. எந்த வாக்குத்தத்தம்? இஸ்ரவேலே, கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் இவ்வளவை மனதில் வைத்து, வெறுமன ஒரு செங்கல் ஆலயத்தை கட்டுவதை குறித்து அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த மகிமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் நிறைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறாரா இல்லையா? இந்த வருஷம் உங்க கையில புது வருஷத்தன்னைக்கு ஜெபத்தோட விசுவாசத்தோட ஒரு வாக்குத்தத்த அட்டையை கையில் எடுத்தீங்களா? அதுல வாக்குத்தத்தம் உங்களுக்காய் சொல்லப்பட்டிருக்கா? ஆமே. அந்த வாக்குத்தத்தை கையில இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க, இல்ல பைபிள் எடுங்க உங்க வாக்குத்தத்தத்தை. ஆமீன். பைபிள்ல பாருங்க, இல்லைன்னா அந்த கார்டு இருந்துச்சுன்னா ஈஸி, உங்களுக்கு கார்டை பாருங்க. இல்ல கார்டை வச்சுட்டு வந்துட்டேன் பரவாயில்ல அப்படின்னா பைபிளை எடுத்து பாருங்க. ஆமே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கார்டு தொலைஞ்சிட்டாலும் பரவாயில்ல. சிலர் ஐயோ கார்டு தொலைஞ்சிருச்சேன்றதை பெரிய என்ன சொல்லிடுவாங்க, ரொம்ப சோகமாக நினச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லை. கார்டு தொலைஞ்சா என்ன, பைபிளில் இருக்கிற வசனத்தை பார்த்துக்கோங்க. ஆமே, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்சிச்சு, கையில் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? ஒருக்கா வாசிங்க, நீங்களே வாசிங்க, உங்களுக்கான உங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாசிங்க. எனக்குள்ளதை நான் சொல்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இது எனக்கு வந்தது. ஆமே, உங்களுக்குரியதை வாசித்துட்டீங்களா? சரி, இப்போ நான் கேட்குறேன், இந்த காரியம் இப்போ நீங்க வாசிச்சீங்களே இந்த வாக்குத்தத்தம், இதுல என்னெல்லாம் மனசுல உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த வாக்குத்தத்தத்தை வாசிச்சோன்ன என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ என்னைய சாம்பிளா எடுத்துக்கிறோம், உங்களை வச்சு கேட்போம். எனக்கு வந்த வார்த்தையை சொல்றேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன நீங்க எனக்கு என்ன ஏதாவது புது காரியம் என்ன நடக்கும்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பாஸ்டருக்கு இந்த வருஷம் புது காரியம் ஏதாவது நடக்கும்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. உங்க மனசுல என்ன தோணுது? வீடு கட்டுவீங்க, சூப்பர், சந்தோஷம். என்னது? ஊழியத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ். சரி, சிலர் நீங்க அதை சொல்றீங்க, சந்தோஷம். அடுத்த ஸ்டேஜ்ன்னு தான் சொல்ல முடியுது, வேற நமக்கு என்னன்னு தெரியல. புதிய காரியம்னா ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வீடு கட்டி தருவாரு, புதிய வெளிப்பாடு தருவாரு. சரி, இதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய விதமா இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுனால கொஞ்சம் அதெல்லாம் வருது. இல்லைன்னா என்ன சொல்லிடுவீங்க, ஆண்டவர் பாஸ்டர் உங்களுக்கு பழைய காருக்கு பதிலா இந்த வருஷம் புது கார் தருவாராக. இவ்வளவுதான் நம்மளுடைய திங்கிங் இருக்க போகுது. ஆனா நான் என்ன சொல்றேன், அதுக்காக அந்த புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற வாக்குத்தத்தம் அல்ல, அதுக்குள்ள மறைந்திருக்கிற மகிமை பிரம்மாண்டம்லாம் ரொம்ப பெருசு. நான் சொல்றேன், இந்த வருஷம் இந்த ஊழியத்துல, இந்த ஜெபத்தோட்ட ஊழியத்துல இதுவரை நடந்திராத மகிமையான தேவ சித்தமான தேவ திட்டமான புது புது காரியங்கள் துவங்க போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கொண்டே துவங்க போகுது. ஆமென். ஆமென். யாரை கொண்டு தான் துவங்க போகுது? என்னை கொண்டு. நான் அப்படித்தான் சொல்லுவேன், எனக்கானதை. உங்களை கொண்டு இல்லை. யாரை கொண்டு? நான் உரிமை பாராட்டுறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் பாருங்களேன், இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணுனா, அந்த வாக்குத்தத்தத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அதுக்குள்ள போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சின்ன வட்டத்தை போட்டு அதை சுருக்கி வச்சிடாதீங்கன்ற. இப்போ உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், உங்க கையில இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வாக்குத்தத்தம், சரி, இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும் உங்களுக்கு. திரும்ப திரும்ப அந்த ஒரே வார்த்தை என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறார். என் சின்ன வயசுலேருந்து பேசுறார் ஆண்டவர். அல்லது என்னை ரட்சித்த நாள்ல இருந்து இதே வார்த்தையை தான், வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப கொடுக்குறான்றது எப்படி அப்படின்னா, அதுக்கு பேர் உங்க வாழ்நாள் வாக்குத்தத்தம். அதுதான் உங்க வாழ்நாளை குறித்த உங்க சித்தத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தும். லைஃப் டைம் ப்ராஃபஸின்னு சொல்லுவோம், லைஃப் டைம் ப்ராமிஸ். அந்த மாதிரி என்ன இருக்கு உங்களை குறித்து, அதை மனசில் நினைங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட அடிக்கடி திரும்ப திரும்ப உங்களை பற்றியே, உங்களுக்கு குறித்து, உங்களுக்காகவே சொன்ன ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப. அல்லேலூயா.
அதுல என்ன இருக்கு தெரியுமா? மகிமையானவைகள் இருக்கிறது, பிரம்மாண்டமானவைகள் இருக்கிறது, தேவனுடைய சித்தங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கு. நீங்க வெறுமன ஆமென் திருமணமாய் ஒரு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து உங்க ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை உங்களோடு பேசல, உங்களை நடத்தல. உங்களை கொண்டு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் எழும்பவே, தேவனுடைய பரிபூர்ணமான வல்லமை வெளிப்படவே தேவன் நிறைய காரியங்களை பேசிட்டு இருக்கிறார். அதனால இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் உங்களுடைய தாட் எப்படி இருப்பதாகனா, ஆண்டவரே நான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லிருங்க, பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த எதிர்பார்ப்பு இருந்தாதான் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா ஆமென் என்று உங்க வாழ்க்கையில் அப்படியே ஓடி வந்து நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நிச்சயமா கர்த்தர் செய்ய போகிறார், பெரிய காரியங்கள் செய்திடுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன செஞ்சிடுவாரு? பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கலாம், தெரிந்த வசனம். 1 கொரிந்தியர் 2:9-10. நியூ இயர் ஆராதனையில் ஆண்டவர் திரும்ப இதை நம்மள்கிட்ட வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருந்தார். நியூ இயர் ஆராதனையில் 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்காக வாச்சிருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேவ ரகமான தேவ சித்தமான காரியங்களை எது பார்க்கலையா? நல்லா சொல்லுங்க, எது பார்க்கல? கண் பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்படின்னா உங்க கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்களேன், இந்த காரியம் நடந்துட்டா போதும், ஆமே, இந்த லேண்ட் வாங்கிட்டா போதும், இந்த வீட்டை கட்டிட்டா போதும், இந்த நன்மை நடந்துட்டா போதும், இந்த காரியம் எனக்கு உயர்வு வந்துட்டா போதும், இந்த மேன்மை, இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா போதுன்றதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன பேசுறாரு? நான் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்களேன், அதை இன்னும் உங்க கண்ணு பார்க்கவே இல்லை அப்படின்றார். நம்ம எதற்காக ஆண்டவர்கிட்ட தொங்கிட்டு இருக்கோம்னா, என் கண்ணு காண்கிற சில ஆசீர்வாதங்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவரே என் கண்ணு இதை பார்க்குது, இன்னும் அதெல்லாம் நம்ம எப்போதான் வருமோ, கிடைக்குமோ, அனுபவிப்போம், நீங்க தருவீங்களா, தரமாட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ கண் பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் தர்றது லேசான காரியம், இதெல்லாம் ஈஸியாக தந்துடுவார். ஆனால் இந்த கண்களால் பார்த்திராத, உங்கள் ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் பார்த்திராத, உங்கள் செவிகளிலே உங்களுக்கே கேட்டிராத, ஆமென், உங்கள் இருதயத்திலே தோன்றியே இராத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென். நான் யோசித்து பார்க்கத்தேன். ஆமென். என்னட்டு நான் விருதுநகரில் இருக்கிறப்ப அங்கே இந்த வளையம்பட்டியில் இருக்கிற ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, விருதுநகரில் இருக்கிறாங்க. இப்போதான் அந்த வளையம்பட்டின்ற ஊர் பேர்லாம் தெரியுது. அப்போல்லாம் அது என்னமோ அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் மனசுலையும் தங்காது, வாயிலையும் வராது. இங்கே இருக்கிற ஒரு குடும்பம், அவங்க அங்கே கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு மேலே தான் எங்கள் பாஸ்டர் குடியிருந்தாங்க. அப்போ நாங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு வருவேன், டெய்லி அங்கே தான் இருப்பேன். அப்புறம் நாங்களும் வாடகைக்கு அந்த ஏரியாவில் தான் என்ன செஞ்சோன்னா இருந்தோம். பாஸ்டர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த வீட்டுக்கிட்ட இருந்தோம். அதில் நல்லா பழகும், டெய்லி வருவேன் நான் பாஸ்டர் வீட்டுக்கு, அப்படி இருப்போம். அப்போ போகிறப்பெல்லாம் அந்த அக்கா சொல்லுவாங்க, தம்பி நாங்கள் காளையார் கோயில் போனோம், எங்கள் ஊர் தான் வளையம்பட்டின்னுவாங்க. எனக்கு அந்த பேர் கூட தெரியாது, மனசில் பதியாது. ஃபாதரெல்லாம் நாங்கள் பார்ப்போம்னாங்க. எனக்கு என்னடா அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேது. இந்த ஃபாதர் எப்படி இருப்பார் அது கூட என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா அப்போல்லாம் யூடியூப் வீடியோலாம் இல்லை, ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆமே, கேசட்டில் போட்டு எங்கேயாவது பார்க்கணும், அல்லது இந்த டிவி ஆசீர்வாதம் டிவியில் பாட்டு போடுவாங்க, ஃபாதர் அப்பா பாட்டு, அதில் பார்த்தா தான் தெரியும். அவரை வெள்ளை அங்கி போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்போ இது எப்படி இவர் காளையார் கோயில்னா எந்த நான் கேட்பேன், நான் எந்த மாவட்டம்னே எனக்கு தெரிலனா, அவர் சிவகங்கை மாவட்டம். நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் கால் வச்சதே கிடையாது. மற்ற மாவட்டமாவது போயிருக்கேன், இந்த சிவகங்கை மாவட்டம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு ஐடியா தெரியல. நான் அந்த அக்காட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன். நான் ஆனால் அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன நினச்சி சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்க. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சதை உன் கண் இன்னும் பார்க்கவே இல்லை, உன் காது என்ன செய்யலை, கேட்கவே இல்லை, உன் இருதயத்தில் அது என்ன செய்யவே இல்லை. நீ காளையார் கோயிலுக்கு போவ, ஜெபத்தோட்டத்தில் நின்று இவரோட இருப்பேன்னு ஊழியம் செய்வன்றத என் இருதயத்தில் தோன்றவே இல்லைன்றத யார் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா?
ஆண்டவர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார். என் மைண்டெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவரே விருதுநர்ல இருப்பேன், நான் ஒரு பாஸ்டரா இருப்பேன், நான் ஒரு பாஸ்டரா இருப்பேன், அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. அதை தாண்டி எப்படி, அதுக்கு தாண்டி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. என் வழியா அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், தேவ வல்லமை வெளிப்படும், வார்த்தை வரும், அப்பாவோட நின்று ஊழியம் செய்வோன்றது என் கண்ணால நான் பார்த்துராதது, என் காதால கேட்டுராதது, என் இருதயத்துல தோன்றிராது. அல்லேலூயா. இந்த எங்க அம்மாவும் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குமே எந்த ஐடியாவும் தெரியாது, எதுவுமே. நாங்கள் அந்த எதிர்த்த வீட்டில் தான் இருந்தோம், அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் தான் குடியிருந்தோம் சில வருஷங்கள். அவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க, எனக்கு புரியாது, என்னடா ஃபாதர் இவங்கெல்லாம் பார்ப்போன்றாங்க எப்படின்றதெல்லாம் நமக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமே. அதுக்கப்புறம் நாங்கள் பைபிள் காலேஜில் படித்தப்ப, நான் ஃபைனல் இயரு, அப்போ நாங்கள் செகண்ட் இயர் முடிக்கிறோம், ஜோஷுவான்னு அப்போ தேர்ட் இயர் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து இங்கே சொன்னாங்க எங்கள்கிட்ட, நான் ஜெபத்தோட்டத்துக்கு போனேன், முதல் முறையாக தந்தை அவர்களை பார்த்தேன். அப்போ எனக்கு அந்த 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 இடத்துல, அந்த பழைய ஷெட்டில் அப்பா வந்து ஒரு பாஸ்டர் எனக்கு அப்பாட்ட அறிமுகப்படுத்தி ஒரு சின்னதாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால், நாங்கள்லாம் ஜோஷுவானை தொட்டு பார்க்குறோம். ஃபாதரை பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா, ஃபாதரை தொட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கெல்லாம் அந்த கொடுப்புனே என்னதுன்னா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ வந்து துளி கூட இதுலலாம் மைண்டில் என்னன்னா இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. அப்போ நம்ம மனசுலலாம் என்ன இருந்துச்சுன்னா, வேற ஏதோ ஒரு திட்டம் இருந்துச்சு, ஒரு சின்னதான ஒரு எண்ணம் இருந்துச்சு, இவ்வளோதான் ஊழியம், இப்படித்தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் மனதில் வைத்து தான் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன், எவ்வளவு நல்ல தெய்வம். தங்கச்சி மடத்தில் இருக்கிறப்ப அப்படிதான், எங்களுக்குள்ள நான் இங்கே வருவேன்ற எந்த ஐடியாவும் இல்லை, எந்த சித்தமும் இல்லை, எதுவும் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் பிற்காலத்தில் ஜோஷுவான வேணா அங்கே போவாங்க வருவாங்க, நம்மெல்லாம் அங்கே அப்படி அந்த எண்ணங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வரலை. அப்போ தான் வீட்டை கட்டுறோம். வீட்டை எதுக்கு கட்டுறோம்? சரி, இங்கே நமக்குன்னு ஒரு நிரந்தர இடம் இங்கே இருக்குன்னு சொல்லி வீட்டை கட்டி ஒரு வருஷம்தான் அங்கே குடியிருந்தோம். ஆண்டவர் அங்கேருந்து கிளப்பிட்டார். அப்போ புரிஞ்சுதா, அந்த வீட்டை கட்டுறதா எங்களுடைய என்ன குறித்த நோக்கம்? அந்த வீட்டை கட்டுறதா, இப்பயும் அந்த வீடு அங்கே தான் இருக்குது. ஆமே. அந்த வீட்டை கட்டுறதா ஆண்டவருடைய நோக்கம்? என்னை கொண்டு தங்கச்சி மடத்தில் எனக்கு ஒரு இடம் வாங்கி வீட்டை கட்டி கொடுத்துறதா தேவனுடைய நோக்கம்? இல்லவே இல்லைங்க. அவருடைய மகிமையான ராஜ்யத்தை கட்டுகிற நோக்கத்தை வச்சு இந்த பாதையில சின்ன சின்னதா அப்பப்போ ஒரு சில ஆசீர்வாதங்கள் அள்ளி அவர் கொடுத்ததான் அந்த வீடு வசதிகள் எல்லாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பாருங்களேன். இதை தான் நான் என்ன சொல்றேன்னா, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு எழுதி இருக்கிறவைகளை, அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண்களால் காணல, காதுகளால் கேட்டல, இருதயத்தில் தோன்றிருக்கல. நான் சொல்றேன், முழு நேர ஊழியம் தான் உங்களுக்குன்னு நான் சொல்லலை. அதுக்காக நீங்கள் எல்லாரும் எனக்கு ஏதோ முழு நேர ஊழியம் இருக்கு, இல்லை, முழு நேர ஊழியம் இல்லை. நீங்கள் குடும்பத்திலிருந்து எல்லாம் வாழ்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம். ஆனால் குடும்பத்தை மட்டும் கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் கொடுக்கல. உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் சித்தத்தையும் கட்டி எழுப்பி தலைமுறைகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாக நிலைநிறுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. 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 ஆமென். ஸோ வருஷத்தை எதனால தான் ஆண்டவர் முடிசூட்டுவாரா நமக்கு தெரியும் பாருங்க. 65:11 சங்கீதம். ஆமென். என்ன தெரியும் நமக்கு? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். வருஷத்தை எதனால முடிசூட்ட மாட்டாரு? சாதாரண காரியங்களால முடிசூட்ட மாட்டாரு. அப்போ இந்த 2026 எதை வச்சு முடிசூட்டி இருக்கிறாரு? நன்மை. சொல்லுங்க, நன்மை. நன்மை. எந்த நன்மை? என் மைண்டில் இப்போ இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை. அது வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. என் மைண்டில் இருக்கிறது ரொம்ப சின்ன நன்மை. ஆனால் ஆண்டவர் மனதில் இருக்கு பாருங்களேன், அது இன்னும் என் மைண்டுக்கு தெரியலை. ஆண்டவர் இருதயத்துக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்களேன், அதை இன்னும் நான் காணலை. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த அந்த 1 கொரிந்தியர்ல 2:10 சொல்லுவாரு, நமக்கோ தேவன் அவைகள் என்ன பண்ணாருன்னா தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். ஆமென். நமக்கும் என்ன பண்ணாராம்? தேவன் தமது ஆவியிலே வெளிப்படுத்தி. சோ ஆண்டவர் திட்டம்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க, காதுக்கு கேட்காது அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஆண்டவர் அவைகள் எல்லாம் என்ன செய்கிறவர்னா ரிவீல் பண்ணுகிறவர், வெளிப்படுத்துகிறவர். நீங்க தேவனோட நடந்த இத்தனை வருஷங்கள்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடணும். ஆமே. இப்போ நான் ஊழியத்துக்கு வந்து இது 24வது வருஷம். இன்னும் வந்து ஆண்டவர் எனக்கு எதற்காக அழைச்சிருக்கிறாரோ தெரியலங்க. செபத்தோட்டத்துக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் தேவன் என்ன செய்ய போறோன்னு தெரியலன்னு நினைச்சா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க?
சிரிக்க மாட்டீங்க. என்ன இவரெல்லாம் ஊழியம் செய்கிறேன்றாரு, ஆண்டவரோட நடக்கிறேன்றாரு, இன்னும் என்ன நடக்க போகுது, ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இது போல தான் உங்களை குறித்து நீங்கள் சொல்லிடக்கூடாது. எனக்கு இன்னும் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, ஆண்டவருக்குள்ள வந்து 20 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ பாஸ்டர் ஒன்றும் தெரியலை போங்க. ஏதோ குடும்பத்தை கட்டி வீட்டை கட்டிட்டு கொடுத்துட்டாருன்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஆமென், அது பாருங்களேன், அப்போ எப்படி இருக்கும்? அது பரிதாபமாக இருக்காது? பரிதாபமாக இருக்காது? இந்த வருஷங்கள்லாம் இத்தனை காலங்கள்லாம் உங்களை குறித்த ஒரு படம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அது கொஞ்சமாவது தெரிய ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக தெரியாட்டினா கூட கொஞ்சம் குறைய ஏறக்குறைய இப்படி தான் ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறார், இப்படி தான் ஆண்டவர் செய்ய போகிறார், இப்படி தான் என் பிள்ளைகள் எழுப்ப போகிறார், இப்படி தான் நாங்கள் என்ன செய்வோம்னா வல்லமையாக செயல்படுவோம், என்னை கொண்டு இப்படி தான் நடக்க போகுதுன்றத ஒரு 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 கொஞ்சம் மங்கலான தோற்றத்திலேயாவது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஏன்னா தேவன் அதை மறைக்க மாட்டாராம். தேவன் அதை என்ன பண்ணுவாராம்? ஆவியில வெளிப்படுத்துவார். ஆமென். ரகசியமான தேவன் அல்ல, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. 10 வருஷம் ஆன பிறகு நான் எதுக்கு இன்னும் ஜெபத்தோட்டத்துக்கு வந்தேன்னு தெரியல, ஆண்டவர் ஏதோ வச்சிருக்கிறாருன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்குலாம்? ஸோ ஆண்டவர் அப்பப்போ அதை குறித்த திட்டங்களை, அந்த தரிசனங்களை உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றும் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள், சில காரியங்கள், சில புதிய காரியங்கள் இனிமே தான் துவங்க போகுது, நடக்க போகுது. ஆமென். சில விஷயங்களை நான் அது துவங்குறப்ப நடக்கிறப்ப தான் உங்கள்கிட்ட நான் பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒவ்வொன்றா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆவியில அவர் வெளிப்படுத்துறார். இதே போலதான் உங்களை குறித்து நான் சொல்றேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை குறிச்சும் தமது ஆவியில உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, வெளிப்படுத்துவார், 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 வெளிப்படுத்துவார். அப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துகிறத அறிஞ்சுக்கிறோம்னா என்ன செய்யணும்னா, ஒன்றும் இல்லை, ஆவியானவரோடு இருந்தா போதும். யாரோடு இருந்தா போதும்? ஆவியானவரோடு நடந்துகிட்டே இருந்தா போதும். ஆமே, ஆவியானவரோடு நீங்க உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்தா போதும். ஆவியானவருடைய துணையோடு இருந்தா போதும். ஆமே, அதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி காலையில் அப்பா சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு காலையில் கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க ஒரு ஓமை. என்னன்னா டேங்க்கு. ஆமே, ஏதாவது அப்பா வாயிலிருந்து புது புது வெளிப்பாடு வந்துடும். ஆமே, ஆண்டவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேங்க்யூ சொல்லி தான் அந்த நாளை துவங்கணும். தேங்க்யூ அப்படின்றது எதுனா, இந்த டேங்க்லாம் என்ன பண்ணுவோம்னா யுத்தத்தில் எது முன்னாடி போகும்? டேங்க்கு தான் முன்னாடி போகும். பீரங்கி டேங்க் வண்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான் யுத்தத்தில் முன்னாடி போகிற மாதிரி. டேங்க்கு மாதிரி எது முன்னாடி போயிடணுமா? டேங்க்கு முன்னாடி போயிடணும். அதுக்கப்புறம் தான் வாட்டர் டேங்க் மேலே இருக்கு. என்ன இருக்கு? காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல எல்லா மனிதனும் தேடுவது எது? தண்ணீர் தான் தேடுவோம். காலையில் எந்திரிச்சோன்னா உங்க வீட்டில் தண்ணி வரல, தண்ணி இல்லைன்னா எவ்வளவு சிரமப்படுவீங்க. அப்போ தண்ணி காலையில் எவனுக்கு வேணும் வேணும் வேணும்னு எப்படி நம்ம கதறோமோ, அதுபோல் டெய்லி காலையில் பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி அவரோடு நம்ம உறவாட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் நம்மளை நன்றாய் நடத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆராதனை அப்படின்றது என்ன தெரியுமா? சில நேரம் ஆராதனை என்பது பாடல் பாடுவது, அந்நிய பாஷை பேசுவது, ஆமேன், ஆவியில நிரம்புவது, இது எல்லாமே குறிக்கும். ஆனால் இதனுடைய ஆழத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். ஆராதனையின் ஆழம் என்பது என்ன தெரியுமா? நீங்கள் எப்பெல்லாம் உங்களை ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ, சரண்டர் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே ஆராதனையாக மாறும். நான் இப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல ஒரு இடத்துல நின்று, ஆனால் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் வருது, ஒரு சோதனை வருது. ஆனால் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, தகப்பனே என் ஆண்டவரே, உள்ள ஆவியானவர் பேசுகிறாரு, இப்போ நீ இதை அமைதியாக இருந்துரு, இதை விட்டு கொடுத்துரு, இந்த இடத்துல நீ கீழ்ப்படிஞ்சிருன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே அப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் அப்படியே அமைதியாக சரண்டராக நான் கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெளியே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அப்போ நான் பாட்டு பாடலை, கைத்தட்டலை, ஆனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆராதனை. வொர்ஷிப்பிங் தி லார்ட். இது ஆராதனையுடைய ஆழங்கள் இதெல்லாம். ஸோ அதனால் தேவனோடு இந்த மாதிரி இந்த வருஷத்தில் அதிகமாக என்ன செய்யுங்க? ஆராதிங்க,
தேவனோடு பரிசுத்த ஆவியோடு உறவாடுங்க. நான் சொல்றேன், ஆழங்களை வெளிப்படுத்துவார். எதை வெளிப்படுத்துவார்? ஆழங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். சோ ஆமென். இந்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ். சொல்லுங்க, பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பேன். குறுகின வட்டத்துல நின்ற மாட்டேன். என் சிந்தைய சின்ன லெவலுக்குள்ள கொண்டு வந்துட மாட்டேன். வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் சின்ன காரியத்துக்காக வட்டம் போட்டு குறிச்சிட மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்தோடு பேசுனீங்களோ அந்த நோக்கத்துக்காக அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுவேன். ஆமென். அடுத்து, இந்த வருஷத்துல டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் பட் ரிலை ஆன் காட்ஸ் கிரேஸ். உங்களுடைய பலத்தை நம்பி நின்றாதீங்க, வாழாதீங்க. தேவனுடைய கிருபையவே எப்பொழுதும் சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். புது வருஷ தீர்மானம் எடுத்தீங்களா? நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஒரு சிலர் ஒருவேளை எடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. தீர்மானம் எடுத்து எத்தனை நாள் நிலைச்சிருக்க முடிஞ்சு? இன்னைக்கு 4ஆம் தேதி. எத்தனை பேர் தீர்மானத்தை நிலைச்சிருக்க முடிஞ்சு? கோமே படக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தேன் பாஸ்டர் 1ஆம் தேதி. வீட்டில் சரியான சண்டை. சாயந்தரம் என்ன ஆயிடுச்சு? சரியான சண்டை. ஆமே. பைபிளை ரெகுலராக வாசித்துடணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். பல்ல கடிச்சுக்கிட்டு 3ஆவது நாள் என்ன செய்யல? பைபிளை வாசிக்க முடியல. ஆமே. எது நடந்தாலும் அமைதியாக தான் போகணும்னு முடிவெடுத்தேன். 3 நாளைக்கு மேலே பொறுத்திருக்க முடியல. ஆமே. ஃபோனை குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும், இதுக்கு மேலே நான் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். நாளே அந்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க முடியல. இப்படிலாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்ல கவனிங்க. ஆண்டவர் பொருத்தனை ஆசீர்வதிக்காம இல்ல, தீர்மானங்களை அவர் ஆசீர்வதிக்காம இல்ல. தீர்மானங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பொருத்தனைகளை அவர் பிரியமாய் பார்க்கிறார். தீர்மானங்களையும் ஆண்டவர் பிரியமாய் பார்க்கிறார். ஆனா இதுல என்ன நடந்துருதுன்னா, நம்மையும் அறியாமல் சுய பலத்தை நம்பிடுறோம். யாரையும் அறியாம என்னைக்கு நான்லாம் தீர்மானம் எடுத்துட்டேன். வீட்டில் 4 பேர்ட்ட சொல்லுங்க, இவரு இந்த வருஷம் கோவப்பட மாட்டேன் தீர்மானம் எடுத்திருக்கேன், யாராவது என்னை கோவப்படுத்தாதையே, பேசாம இருந்துருங்க அப்படின்றப்ப எதை நம்ம மீன் பண்றோம் தெரியுமா? என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் சார்ந்துக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்னுடைய ஸ்ட்ரென்த்தை சார்ந்துட்டு தான் நான் கேட்கிறேன். என் சுய பலத்தை சுயத்தை சார்ந்து தான் நான் அதை கேட்கிறேன். ஆனா இங்க ஒரு மாற்றம் வர வேண்டியிருக்கு. என்ன வர வேண்டியிருக்குன்னா, உங்க சுய பலனை அல்ல, என் பலத்தால் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஆண்டவரே உங்க கிருபையினால, நீங்க இப்படி சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபையினால இந்த வருஷம் நான் கோவப்படாம இருக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். நான் சொல்றேன், இப்படிலாம் நீங்க கிருபையை அடிக்கடி உங்க வாயில சொல்லி பேசுங்க. அது நடக்கும். நீங்க நினைப்பதை விட, நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட, நீங்க எடுத்த தீர்மானத்துல கிருபையா நிலைநிற்க அவர் உதவி செய்வார். இப்போ ஒரு பாட்டு கூட பாடிட்டு இருந்தோம், அசாத்தியங்கள் பாட்டுல. நான் எடுத்த தீர்மானங்கள் என்ன செஞ்சுதான்? தோற்றனவே. ஆமாவா இல்லையா? அந்த வார்த்தை பாடணும். எல்லாரும் சேர்ந்தா பாடுனீங்க. தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, எல்லா புகழும் எல்லா வர்ஷிப் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு பேலன் உண்டாகுது. உங்க தீர்மானங்கள்ல ஒரு பேலன் உண்டாகுது. உங்க ரெசல்யூஷன்ஸ்ல ஒரு பேலன் உண்டாகுது. உங்களுடைய தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னில் இளைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எடுத்த தீர்மானம் தோற்று போகிறதுக்கு காரணம் உங்க பலன் அதுல சார்ந்தது தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆமே. அப்ப அதுல என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே,
கிருபையை சார்ந்து கொள்வேன். சொல்லுங்க, எதை சார்ந்து கொள்ளுவேன்? கிருபையை சார்ந்து கொள்வேன். கிருபை. தீர்மானம் எடுங்க. கண்டிப்பா நீங்க தீர்மானம் எடுக்கணும். அதை பத்தி நானே பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். தீர்மானங்கள் எடுங்க. தானியேல் தீர்மானம் எடுத்ததுனால தான் அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டதுனால தீர்மானங்கள்லாம் எடுங்க. ஆண்டவரே, இதை செய்யணும், இதை விட்டணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. ஆனா அந்த தீர்மானத்திலே எப்பொழுதுமே என்ன சொல்லுங்கன்னா, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒருவேளை தீர்மானம் எடுத்த துவக்கத்தில் எல்லாராலையும் நிலைச்சு நிற்க முடியாது. தீர்மானம் எடுக்க துவக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடருவீங்க, சோர்ந்துருவீங்க. ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்துட்டீங்க, இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணலை. உடனே மனசு என்ன சொல்லும் தெரியுமா? குற்ற மனசாட்சியை உண்டாக்கி, நீ எல்லாம் தீர்மானம் எடுத்து திருந்தவா போகிற, இத்தனை வருஷமா எடுக்காத தீர்மானமா, பேசாமல் உன் தீர்மானத்தை குப்பையில் போடுன்னு உங்கள் மனசும் சொல்லும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் தீர்மானம் எடுத்தாகலாம், புது வருஷ தீர்மானம் அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பலனை நம்பியிருந்தீங்கன்னா அதோட அதை மூட்டை கட்டி வச்சிருவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக, ஆண்டவரே, இன்னைக்கு என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியல, ஆனால் எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு என்ன தாங்க? கிருபை தாங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொன்னா அடுத்த நாள் அதை ஃபாலோ பண்றதுக்கு கிருபையை தருவார். ஆமென். அவருடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இப்போ இதுக்கும் நம்ம வாக்குத்தத்தத்தையே நம்ம சொல்லி பார்ப்போம். இந்த 1 பேதுரு 2 எடுங்க. 1 பேதுரு 2 4-5 வசனங்கள். 1 பேதுரு 2:4. இந்த முறை தான் எக்ஸலண்டா பாருங்களேன். வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மிக்ஸ் பண்ணி நமக்கு அருமையா அப்பா வாயிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 2:4-5 வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய. இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட தான் சொல்றாங்க. இத்தனை வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை தான் சொல்ல வர்றாங்க. ஜீவனுள்ள கல். இயேசுவுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க இந்த இடத்துல? லிவிங் ஸ்டோன். என்ன ஸ்டோன் அவரு? லிவிங் ஸ்டோன். இந்த லிவிங் ஸ்டோன் அப்படின்ற வார்த்தையை சுருக்கி தான் லிவிங்ஸ்டன் அப்படின்ற பேர்லாம் வச்சுக்கிறாங்க. ஆமே. லிவிங்ஸ்டன்னா என்ன அர்த்தம்? லிவிங் ஸ்டோன். லிவிங் ஸ்டோன் யாரு? லிவிங் ஸ்டோன் யாரு? ஜீசஸ் தான் லிவிங் ஸ்டோன். ஆமென். ஹalleluya. ஜீசஸ் தான் யாரு? லிவிங் ஸ்டோன். அந்த ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள்ன்றார். அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். அடுத்த வசனம் தான் சொல்லுது, நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நல்லா கவனிங்க. நான் ஆவிக்கேற்ற மாளிகையா நான் கட்டப்படணும்னா நான் என்ன பண்ணணும்னா, ஒரு கல்லோட ஒட்டி இருக்கணும். நான் ஒரு பில்டிங் கட்டணும்னா, ஆமென், புது வருஷத்திலே சொன்னேன், கல்லோடு கல் என்ன செய்யணும்? ஒட்ட வைக்கப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமென். கல்லு மேல கல்லை அடுக்க கூடாது, கல்லு மேல கல்லு ஒட்ட வைக்கப்பட வேண்டும். ஒரு கல்லை வச்சு அடுத்து ஒரு கல்லை வச்சு சாந்து வச்சு என்ன செய்யணும்? ரெண்டையும் சேர்க்கணும், ஒட்டணும். அடுத்து மேலே ஒரு கல் வைக்கிறப்ப சாந்து போட்டு அந்த கல்லை ஒட்ட வைக்கணும். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அந்த கல்லை, இந்த கல்லையும் அந்த கல்லையும் தனித்தனியாக பிரித்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் கட்டடம். ஆனால் கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி செங்கலை வந்து லாரியிலேருந்து இறக்கி வீட்டு கீழே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் எப்படி தான் வச்சுருப்பாங்க? கல் மேலே கல், கல் மேலே கல், கல் மேலே கல் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கல்லை போய் ஒவ்வொன்றா எடுத்துடலாமா? எடுக்கலாமா? எடுக்க முடியாதா? எடுத்துடலாம். இன்னுங்க இவ்வளோ பெருசாக சோறு உயரத்துக்கு அடுக்கி வச்சுருந்தாங்க, அதை போய் தள்ளி விட்டா விழுந்துருமா? விழுந்துடும். ஆனால் இந்த கல் வச்சு ஒரு கல்லோட ஒரு கல் சாந்து வச்சு ஒட்டி இருக்காங்க பாருங்களேன். இந்த கல்லை தள்ளினா விழாது, இந்த கல்லிருந்து அந்த ஒரு கல்லை போய் தனியாக எடுத்தா வராது. ஹல்லேலூயா சொல்லுங்க. விழாது, வராது, வராது. இது போலதான் நீங்க ஆவிக்கேற்ற மாளிகையாக பரிசுத்த கூட்டமாய் கட்டப்படணும்னா ஒண்ணுல கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா, ஜீவனுள்ள லிவிங் ஸ்டோன் ஆகிய ஜீசஸோட ஒட்டி 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 நான் கட்டப்படணும். ஆமென். இப்படி நான் ஒட்டப்பட்டு அவரோட ஒட்டி ஒட்டி வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா போதும், கட்டடம் மகிமையா எழும்பிரும். கட்டடத்துல முதல் காரியம் என்னது? செங்கலை வச்சு என்ன பண்றாங்க? ஒட்டுறாங்க. ஒட்ட வச்சு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? மேலே அப்படி ஒரு கலவையை போட்டு சாந்த போட்டு பூசிடுறாங்க. பூசின பிறகு எந்த கல்லோட ஒட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்னா கலந்துருது. தெரியுமா? பூசின பிறகு இந்த பாருங்க, அந்த பூசின கட்டடத்தில் செங்கல் எங்கன இருக்குன்னு தெரியுதா? ஒன்றும் தெரியாது நமக்கு. ஏன்னா அது ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது.
ஹல்லேலூயா. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, ஜீவனோடு ஜீவனாக, கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா கலக்க வச்சுட்டார். அதனால நீங்க எதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த எடுத்த தீர்மானங்கள்லாம் தோற்காம இருக்கணும்னு சொன்னா என் சுய பலத்தை நம்பி நிக்க கூடாது. கிறிஸ்துவோடு நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கணும். ஜீவனுள்ள கல், சொல்லுங்க லிவிங் ஸ்டோன். லிவிங் ஸ்டோன். அந்த ஜீவனுள்ள கல்லோட நான் ஒட்ட 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 என் கட்டடம் ஸ்ட்ராங்கு. ஆமென். என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்கு. ஆமென். ஸோ டெய்லி எதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னா, கல்லோட ஒட்டி இருக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எதோட ஒட்டி இருக்கிறதுல? கல்லோட ஒட்டி இருக்கிறது. அதாவது இயேசுவோடு, அதை தான் சொல்றேன், ஜீசஸோட என்ன பண்ணுங்க, டெய்லி ஒட்டி உறவாடி அவரோடு கூட என்ன செய்யுங்கன்னா இசைந்திருங்கள். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இதே அந்த 1 பேதுரு 2:3 வசனத்துக்கு வந்துரும். 3வது வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்பா வழியா தெளிவா அந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு. எது மேல வாஞ்சியா இருங்களாம்? பால் மேல வாஞ்சியா இருங்க. ஞானப்பால்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமே, வசனமாகிய வார்த்தை. அல்லேலூயா. அது பால் மேல எப்படி வாஞ்சியா இருக்கணுமா? பெரிய பிள்ளைங்க வாஞ்சியா இருக்கிறது போல இல்ல. புதிதா பாலை குடினா பாலை குடிக்க சொல்லுவாங்க வீட்டுல. பாலை குடிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி இப்படி கட்டாயப்பட்டு கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பாலை வேற குடிக்க சொல்றாங்க. எங்க வீட்டுல வந்தோன்ன பாலை குடிக்க சொல்றாங்க. அப்படி வெறுப்பா குடிக்கிற பிள்ளைகளை போல இல்ல. உதாரணமே, எந்த உதாரணத்தை சொல்லிட்டா தெரியுமா? புதிதாய் பிறந்த குழந்தை. புதிதாய் பிறந்த குழந்தை ஒண்ணு மேல மட்டும்தான் ஆர்வமா இருக்கும். எது மேல? பால் மேல தான் வாஞ்சியா இருக்கும். அதுக்கு நாள் முழுக்க எதுதான் வேணும்? பால் தான் வேணும். திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு என்னதான் வேணும்? இது போல நீங்க எது மேல வாஞ்சியா இருக்கணுமா? வார்த்தை. ஸோ 2 விஷயம் தான் இங்கே பேதுரு சொல்றார். 1, அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவோடு லிவிங் ஸ்டோனோடு ஒட்ட வைக்கப்படுங்க. 1. நம்பர் 2, பால், கர்த்தருடைய வார்த்தையாகிய ஞானப்பால் மேல வாஞ்ச 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 தாகம் 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 தாகமா இருக்கு. அல்லேலூயா. காலையில பைபிள் வாசித்துட்டேன் போதும், அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தாச்சுல அப்புறம் என்ன, அப்படி இல்லை. இப்படி நீங்க இதுல அதிகம் வாஞ்சையும் ஆமேன் கவனமுமா இருக்கிற பொழுது நான் சொல்றேன், உங்க தீர்மானங்கள் தோற்று போவதே இல்லை. ஆமென். உங்க தீர்மானங்கள்ல அவருடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படும். ஸோ 2 காரியம் தான் நம்ம பார்த்துருக்கோம். 1, பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். 2வது, தீர்மானங்களில் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். தீர்மானங்களை யாரை சார்ந்து கொள்ளணும்? தேவனை சார்ந்து கொள்ளணும். அதுக்கு கிருபை, கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்படுகிறதுல மட்டும் கவனமா இருங்க. அவர் உங்களை ஸ்ட்ராங்கா நிலைக்க வச்சிருவார். அடுத்து வார்த்தைக்குள்ள உங்களை வாஞ்சியாவே இருங்க. தானாவே உங்க தீர்மானங்கள் எல்லாம் நிலை நின்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் தான் இந்த நாள்ல ஆண்டவர் முதல் அந்த ஆராதனையில நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இவைகளோடு கூட நம்ம இந்த வருஷத்தை துவங்குவோம். பெரிய காரியங்களை காணப்போகிறோம். கர்த்தர் கட்டப்போகிறார். அவருடைய வேலையை நம்ம கொண்டு செய்ய போகிறார். மகிமையான காரியங்கள் துவங்க போகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரைக்கும் கர்த்தர் உங்க கையில கொடுத்த, உங்க இருதயத்துல வச்ச அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆழத்தை இதுவரைக்கும் உங்க கண்ணு பார்க்கல, இதுவரைக்கும் உங்க காது கேட்கல. அது உண்மை. இப்போ இது வரைக்கும் அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அற்பமான சின்ன காரியத்தை தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகுது. ஆனால் அதெல்லாம் விட பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை வச்சு தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். அந்த நல்ல பெரிய ஆண்டவரை சுருக்கிறாதீங்க. ஆமேன். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஆமேன். அது மட்டுமல்ல, பெரிய காரியங்களை செய்யவும் செய்யுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் வில்லியம் கேரி அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர். என்னன்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அதாவது தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் அப்படின்னார். சொன்னவர் செஞ்சிட்டாரு. வில்லியம் கேரி எங்க பிறந்தவர்? லண்டன்ல பிறந்தவர். அவர் இங்கிலாந்துல பிறந்தவர். ஆமென். 300 வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு 200 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போல்லாம் எந்த தொழில்நுட்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கப்பலில் தான் வரணும்.
அவர் அங்கிருந்து இந்தியா மேப்பை வச்சு அழுதழு ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஒரு ஷூ தைக்கிற தொழிலாளி, ஷூ செய்கிற ஒரு தொழிலாளி, செருப்பு செய்கிற ஒரு தொழிலாளி. இந்தியா மேப்பை அப்போ கிடைச்ச மேப்பு நமக்கெல்லாம் இப்போல்லாம் நினச்சா மேப்பு கிடைக்கும், அப்போ எப்படி அவருக்கு கிடைச்சிச்சோ தெரியல. அதை வச்சு அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். கப்பலில் 6 மாதம் பிரயாணம் பண்ணி வர்றாரு. வர்ற வழியில் குழந்தை இறந்து போயிடுது. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்தியாவில் இறங்கி 40 மொழிகளில் 1 2 கிடையாதுங்க, 40 மொழிகளில் வில்லியம் கேரி கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்தார். நமக்கெல்லாம் நம்ம சொந்த மொழியை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, சொந்த மொழியில் ஏதாவது எழுதுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் 1 மொழி 2 மொழி அல்ல, 40 மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். சில மொழிகளில் முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்துட்டார், 6-7 மொழிகளில். மீதமுள்ள மொழிகளில் புதிய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாட்டின் சில பகுதிகளை மொழிபெயர்த்து அவர் பிரிண்ட் பண்ணி அச்சுக்கூடத்தை நிறுவி வெளியே கொண்டு வந்து செயல்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், இங்கிலாந்தில் இருக்கிற பொழுது என்னை அழைத்த தேவன் சின்ன காரியத்திற்காக, சாதாரண நோக்கத்திற்காக என்னை அழைக்கலை. பெரிய காரியத்துக்காக அழைத்தார்னு தெரிஞ்சதுனால தான் அவர் ஆண்டோர்ட்ட எப்படி எதிர்பார்த்த தெரியுமா? எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ். ஆண்டோர்ட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்த்தார். ஆண்டோரே எப்படியாவது என்னை இந்தியா கொண்டு போயிருங்கன்னு எதிர்பார்த்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ போராட்டங்கள். அவருடைய பிள்ளை இறந்தப்ப அந்த பிள்ளையை அடக்கம் பண்றதுக்கு கூட இங்க இந்தியாவில் ஒருத்தரும் வரல. ஆனா ஆண்டவர் அவரை கொண்டு செஞ்ச காரியம், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டார். 40 மொழிகள். இன்னைக்கும் அந்த செராம்பூர் யூனிவர்சிட்டி மகிமையா என்ன செய்துன்னு இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது. ஸோ அதனால இந்த வருஷம் ஆண்டவருடைய காரியங்களை சின்ன எல்லைக்குள்ள சுருக்கிற வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த கட்டுப்படுவாய்ன்னு சொன்னதெல்லாம் மகிமையான தேவ திட்டங்களோடு தொடர்புடையதுனால எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. உங்க வழியாய் அது நடக்கத்தான் போகிறது, உங்களுக்குள்ளிருந்து அது வெளிப்பட தான் போகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று அப்படி நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி. முடிவை தருபவரே, எனக்காக செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்க்கிற முடிவுகளை கண்டிப்பா தருவாரு. ஆனா இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, எதிர்பாராத, உங்கள் நினைவுகளுக்குள்ளே வந்துராத, உங்கள் கண்களினால் கண்டிராத, காதுகளினால் கேட்டிராத, இருதயத்துல தோன்றிராத காரியங்களாம் செய்ய போகிறார். அதான் என்ன தெரியுமா? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்கள். அண்ணால் ஆலயத்துக்கு போய் ஜோம் பண்ணப்ப எப்படிதான் ஜோம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே மலடின்ற பேரை மட்டும் நீக்கிருங்க, எனக்கு இந்த பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மலடின்ற பேர் போறதுக்கு ஒரு பிள்ளை அவ்வளோ போதும்னா. ஆனா ஆண்டவர் அவளுக்குள்ள வச்சிருந்தது என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியின் தாய், தேசத்துக்கே சீர்திருத்தத்தை கொண்டு வருகிற, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிற திட்டத்தை ஆண்டவர் அவள் மேல வச்சிருந்தார். அவளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு மலடின்ற பேர் போகட்டும்னு. ஆனா ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாருன்னா, நீ மலடி அல்ல, நீ தேசத்துக்கே ஒரு தகப்பனை பெற்றெடுக்க போகிற. தேசத்துக்கே ஒரு தகப்பன். எல்லாரும் சாமுவேல் தகப்பனேன்னு தான் கூப்பிட்டாங்க. தேசத்துக்கே தகப்பனை பெற்றெடுக்கிற தாயா தான் ஆண்டவர் அவளை பார்த்தார். இதான் பாருங்களேன் ஆண்டவருடைய பெரிய காரியம். ஆண்டவர் வாக்கு பண்ண பொழுது, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு வாக்கு பண்ண பொழுது, அது வெறுமன அந்த மலடு நீங்கிறதற்கான குமாரன் அல்ல, தேசத்துக்கான எழுப்புதலை, தேசத்துக்கான சீர்திருத்தத்தை கொண்டு வருகிற பெரிய காரியத்தை மனசுல வச்சுதான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அல்ல உங்க வாக்குத்தத்தெல்லாம் பெருசுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா போதுன்னு கேட்டோம், ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு. அப்படின்னா அந்த பிள்ளையை குறித்து வெறுமன சாதாரண நோக்கம் அல்ல, அந்த பிள்ளையை குறித்து பிரம்மாண்டமான திட்டங்களோடு தான் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. ஆனா இன்னும் உங்க கண்ணு அதை பார்க்கல, உங்க காதுலால அது உங்களுக்கு கேட்கல, உங்க இருதயத்துல உங்க பிள்ளையை குறித்து உங்களுக்கே இன்னும் அந்த பிரம்மாண்டங்கள்லாம் இல்லை, வெளிப்படலை. ஆனா தேவன் சொல்றார், இந்த வருஷத்துல அதெல்லாம் வெளிப்படுத்த போகிறார். அதெல்லாம் நடக்க போகிறது. உங்க கண் காணும், உங்க காது கேட்கும். தேவன் தமது ஆவியில வெளிப்படுத்துவார்.
நாங்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே, பராக்கிரமம் நிறைந்த காரியங்களை செய்கிறவரே, பலத்த செய்கைகளை துவங்குகிறவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் சொன்னில ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் அசாதாரணமானவைகள் ஆண்டவரே. எங்களோடு தேவன் நீர் பேசின தருணங்கள் எல்லாம், எங்க இருதயத்துல வைத்த வார்த்தைகள் எல்லாம் வெறுமன என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கானது மட்டுமல்ல, அது தேவனுடைய மகத்துவங்களோடு, தேவனுடைய மகிமையோடு, தேவனுடைய வல்லமையோடு தொடர்புடையவைகள் ஆண்டவரே. அப்பா, அவைகள் எல்லாம் அந்த வருஷத்துல அதிகமாய் வெளிப்படுத்தப்படுவதாக நாங்க பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க, பெரிய காரியங்கள் அப்பா. நான் நினைக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதம் அல்ல இந்த வாக்குத்தத்தம். நீ கட்டப்படுவாய், உன்னை கட்டுவேன், நீ ஆசாரிய கூட்டம், நீ ராஜ மாளிகை அரண்மனைன்னு சொன்னதெல்லாம் ஏதோ என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு மட்டும் இல்லப்பா. ஆண்டவரே, தேசத்தை சந்திக்க, ஆண்டவரே என்னை கொண்ட திட்டங்களை நிறைவேற்ற, ராஜ்யத்தை கட்ட, தேவ சித்தம் ஆண்டவரே என் வழியா, எங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் வழியாய் நிறைவேறதா ஆண்டவரே இதெல்லாம் பேசுறீங்க. எங்க தோட்டத்தின் வழியா ஆண்டவரே, இந்த ஜெப தோட்டத்தின் வழியாய் தேவனுடைய மகிமையான அடுத்த மண்டலங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்ற போகிறதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தங்களை பேசுறீங்கப்பா. ஆண்டவரே, இவைகள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக எங்க கண்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படி கையை உயர்த்தி கேளுங்க, என் கண்ணை ஆசீர்வதிப்பீராக. என் ஆவியில் அவைகள் வெளிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, என் செவிகள் திறக்கப்படுவதாக, தேவ சத்தத்தை கேட்கும்படியாக, தேவ திட்டங்களை பார்க்கும்படியாக, தேவனுடைய தரிசன நோக்கங்களை புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் இருதயங்கள் விசாலமாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம்பா. நாங்க பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா எங்கள்கிட்ட பேசி இருக்கிறவர் பெரியவர் அப்பா. பெரிய திட்டங்களை மனசுல வச்சுதான் பேசுறீங்க. அற்பமான தேவைகளை மனசுல வச்சு நீங்க பேசலப்பா. எங்க தேவையை சந்திப்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அதை நீங்க நிறைவா சந்திச்சிருவீங்க. உங்க மகிமையான திட்டங்கள் எல்லாம் அந்த வருஷத்துல துவங்குகிறதற்காய் நன்றி அப்பா, துவங்குகிறதற்காய் நன்றி அப்பா. நாங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த வருஷம் ஜீவனுள்ள கல்லு உங்களோடு நாங்க ஒட்ட வைக்கப்படணும் ஆண்டவரே. அதிகமா அந்த கல்லு, ஜீவனுள்ள கல்லோடு நாங்க ஒட்டணும் ஆண்டவரே. உம்மோடு உறவாடணும் ஆண்டவரே. உம்மோடு ஒப்புரவாகணும் ஆண்டவரே. உம்மோடு நான் ஒட்டி வாழணும் ஆண்டவரே. இதுல நாங்க அதிக கவனத்தை செலுத்த கிருபை தருவீராக. கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த திருவசனத்தின் மேல, ஞான பாலின் மேல அதிக வாஞ்ச, அந்த பிறந்த குழந்தைய போல வார்த்தையின் மேல மீண்டும் 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 எங்க வாஞ்சை பெருகுவதாக. எங்க கவனம் எல்லாம் உம்மோடு ஒட்டுவதும், இந்த பாலை குடிப்பதிலும் இருக்கட்டும் ஆண்டவரே. வசனத்துல ஆண்டவரே வளர்றதிலும் இருக்கட்டும் அப்பா. நீங்க செய்ய போறது பிரம்மாண்டமாக இருக்கிறதுப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேனப்பா. உமது பிள்ளைகளை கொண்டு அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக, பிசாசுகள் ஓடுவதாக, ராஜ்யம் கட்டப்படுவதாக, அற்புதங்கள், வல்லமைகள், வரங்கள், வெளிப்பாடுகள் உண்டாவதாக, தேவ தரிசனங்கள் நிறைவேறுவதாக. இவர்கள் பிள்ளைகள் தேசத்திலே தலைவர்களாய் எழும்புவார்களாக. தேசத்தை அழைக்கிற ஆண்டவரே, தேசத்தை உருமாற்றுகிற தலைமுறைகளாய் இவர்கள் குடும்பங்கள் எழும்புவதாக. நீங்க தோட்டத்தை நீங்க அப்படிதான் செய்ய போறீங்கப்பா. அதுக்காக அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பேசுறீங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம், நாங்க நன்றி செலுத்துகிறோம். தீர்மானங்கள்ல நீங்க கிருபையா இருந்து உதவி செய்யுங்க. எங்க சுய பலன் அல்ல, தேவ பலன் வெளிப்படுவதாக. உமக்கே எல்லாம் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே எல்லாம் மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தர் எழுந்தருளி நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் எங்க மத்தியில உயர்ந்திருப்பதாக. உங்க கரம் ஆண்டவரே கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே விட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. பெரிய காரியங்கள் நடக்க போகுது. God bless you.